அது தெரியும் கரெக்டா. அது தெரியாத மாதிரியான ஆள் இல்லை நான். அப்படிலாம் இருக்கக்கூடிய அதை ஆட் பண்ணாங்க. பக்கம் அதை முழுக்க ஃப்ரீ ஃப்ரீ பிளாங்க் செக். அதான் நான் ஆணையிட்டா தூங்கவும் நானா ஒரு காலம் வரும் நம் கடமை அப்படிலாம் வந்து நட்சத்திரங்க மின்ன ஆரம்பிக்கிறப்ப ஸ்டுடியோக்கு கிரகணம். இன்னைக்கு தளபதி 69 அதானே வருது பாருங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் சினிமா விமர்சகர் வாமன அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் சென்னை கோடம்பாக்கம் ஸ்டுடியோக்களாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்டுடியோக்கள்ல இருந்த இடத்துலாம் அப்பார்ட்மெண்ட்டாக மாறி போச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த நிலைமை ஏன் வந்தது? மூலா நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த வாகினி அந்த இடங்கள்லாம் அந்த வாங்கினார். அவர் பெரிய சாராய முதலாளி அல்லது முதலைன்னு சொல்லலாம். மிகப்பெரிய சார். அவர் நல்ல மனுஷனாக தான் இருக்கணும். அவருடைய சரித்திரம்லாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். யாரா இவர் இப்படிலாம் பண்ணு. அப்படிப்பட்டவர் மேலே திடீர்னு அரசாங்கத்தினுடைய கடுமையான பார்வை விழுந்து அவர் மேலே ஒரு கேஸெல்லாம் போட்டு அவரை வந்து சாறு எடுத்துட்டாங்க. எதுக்கு? இந்த சாராயத்தில் ஏதோ கருப்பு பணம் அது இது என்னென்னமோலாம் வச்சு அவரை எடுத்துட்டாங்க. ஆகவே அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இது எப்போ நடந்தது சார்? இதெல்லாம் 1940களுடைய கடைசி ஆண்டுகள். அப்படம் பிரிட்டிஷ் பீரியடாகவும் இருக்கலாம். அந்த பீரியட் எனக்கு கரெக்டாக தெரியல. 1947 தான் நம்ம. ஆமாம் வந்து அதனால அது தெரியும் கரெக்டாக. அது தெரியாத மாதிரியான ஆள் இல்லை நான். இல்லடா எதுனா கேட்டா அப்ப காங்கிரஸ் எப்போ குடியரசு அப்படி இல்ல மது விலக்கு அமுல்ல இருந்தது. அதனால ஒரு டவுட். அவர் மேல மது விலக்கு இருக்கலாம். இவர் மேல இவருக்கு ஏதோ கருப்பு பணம் முதல்ல காமராஜர் இருந்த வரைக்கும் மது விலக்கு அந்த காங்கிரஸ். அதனால கேட்டது வேற ஒண்ணும் இல்லை. ஆமா அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் இவர் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சக்கரபாணிங்கிறவர் தான் அவர் வந்து எப்படி கதை அமையணும். அவர் வந்து ஒரு மாதிரி கடுமையான ஆள். ரொம்ப பெரிய அறிவுஜீவி. ஆனால் கடுமையாக இருப்பார். அவர் ஒருத்தர கடுமையாக இருக்கும் பொழுது தான் ஒரு படத்துக்கு மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற படங்கள் அவங்க எடுத்தாங்க. பெரிய ஹிட்டு மிஸ்ஸி அம்மா, சாவித்ரி இவங்கெல்லாம் எடுத்தது. அவங்க எடுக்கும் பொழுது கொஞ்சம் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாங்க பானுமதி தான் அந்த சாவித்ரி நடித்த வேடத்தில் நடித்து கொண்டிருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, நான் இன்னைக்கு விரதம் 1 மணி நேரம் தாமதமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் மேனேஜர்கிட்ட. அவர் சொல்லலை முதலாளிகிட்ட, கம்யூனிகேஷன் பண்ணல. இல்லை. அப்போது அவர் கேட்டார், என்ன இஷ்டத்துக்கு எப்போ வேணால் வரேன். என்டிஆர் வெயிட் பண்ணுறாரு, அவர் வெயிட் பண்ணுறாரு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பணம் அப்படியே போகுது. அப்போது நீங்கள் அப்போ நான் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறத அவங்க கடுமையாக சொல்லிவிட்டார்கள். அந்த ஒரு கடுமையான இதுக்கப்புறம் அவங்க நடிக்கலை. எதுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு சக்கரபாணி இவர் கூட இதுவாக இருந்தார். சக்கரபாணி இவரும் என்ன கதை சரியாக எடுக்கலாம், என்ன எடுக்கலாம் அதெல்லாம் நல்லா பார்த்து எடுப்பாங்க. அப்படியெல்லாம் எடுத்து கொண்டிருந்தவர். நிறையா படங்கள்லாம் எடுத்தார். மிஸ்ஸி அம்மா இந்த மாதிரி படங்கள் அப்படிலாம் எடுத்தவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த நிலைமையில என்ன செய்தார் அப்படிங்கன்னா நட்சத்திரங்களுடைய காலம் உருவாகியது. அப்போ இப்போ இந்த 4 ஸ்டுடியோ இருந்தால் இன்னும் பல ஸ்டுடியோக்கள் இருந்தது. அதுக்கு பக்கத்திலே தாங்க ரேவதி ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது. ரேவதியில் ஸ்ரீனிவாச ராகவன் ஒருத்தர் அங்கே வச்சுருந்தார். அவர் வந்து இந்த ஒலிப்பதிவு இருக்குது பாருங்கள், ஒலிப்பதிவு அதில் தமிழ்நாட்டிலே மகா மேதை. அவர் ஏபிஎம் கிட்ட தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவர் ரேவதி ஸ்டூடியோ அப்படின்னு சவுண்டு ஸ்டூடியோவும் வச்சுருந்தார், ஷூட்டிங் ஸ்டூடியோவும் வச்சுருந்தார். அவர் ஏகப்பட்ட படங்கள் எல்லாம் எடுத்து என்ன அப்படியே போண்டி ஆகிட்டார். அப்போது என்ன பண்ணார், அது விற்றுட்டார். அப்போது நாகேரெட்டியார் என்ன பண்ணார், அது சைடில் இருக்கும். அந்த சைடில் இருக்கிறது அப்படியே இங்கே வந்து சேர்ந்துடுச்சு. எப்படி மூலா நாராயணசாமி கிட்ட இருக்கக்கூடிய இது வந்ததோ அப்படி மற்றதெல்லாம் வந்து இந்த நாகேரெட்டியாரனுடைய இடத்த அப்படியே ஒரு பறந்து விரிந்து ஆகிவிட்டது. ஆனால் அது கூட எப்போ அந்த இடத்துல தான் அது எப்படி வளர்ந்ததுன்னா, தேவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், சின்னப்பா தேவர். அவர் பணமெல்லாம் நிறையா உள்ளவர் அல்ல. அவர் சினிமா எடுத்து அவருடைய சக்தி, அவருடைய வீரியம், அவருடைய வலிமை என்ன அப்படின்னு கேட்டால், படம் எடுக்க ஆரம்பித்தார்னா சரி, பேய் மாதிரி தொடங்கினார்னா 1 மாதத்தில் முடிச்சுடுவார்.
பேயாட்டு ஆடி முடிச்சுடுவார். இல்லை இதுவாக இருப்பார். அந்த மாதிரி இருக்கணும். ஒன்று எடுத்தா 1 மாதம் 2 மாதம் முடிச்சிடணும். அப்படி அதை பார்த்து நம்பி நாகிரெட்டியார் அவருக்கு உதவி பண்ணி தான் அவர் வந்து படங்கள் ஒன்றா எடுத்து தாய்க்கு பின் தாரம் முதல்ல எடுத்தார். அதன் பிறகு நீலமலை திருடன் எடுத்தார். இப்படி படங்கள் எடுத்து அவர் வளர்ந்ததுக்கு காரணம் நாகிரெட்டியார் தான். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டார், இந்த ஆள் வந்து கொடுக்குற பணத்துக்கு நாம் ஏதாவது பணம் கொடுத்தோம்னா அந்த படத்தில் அவ்வளவுக்கு எடுத்து சீக்கிரமாக கொடுத்து வெளியில் கொண்டு வந்து அவரும் லாபம் அடையுது. நாகிரெட்டி ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு தேவருக்கு. ஆமாம், ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, எப்போ வேணா எடுத்துக்கலாம். ஸ்டூடியோ ஆமாம், எப்போ காலம் நீ எடுத்துக்கலாம், நடு ராத்திரியில் கூட எடுத்துக்கலாம். எப்போ வேணா நீ சார்னு போய் நின்னா அவர் நான் இருக்கேன் விட்டுருவாரு திறந்து விட்டுருவாரு இருக்கிறது கூட. அப்படிதான் அவர் எம்ஜிஆருக்கும் திறந்து விட்டார். ஓ, எம்ஜிஆருக்குமா? இப்போ என்னன்னா இந்த ஸ்டூடியோக்களுடைய ஆதிக்கம், ஸ்டூடியோக்கள் தான் நட்சத்திரங்களை உருவாக்கின. ஓகே, இப்போ இதில் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டூடியோவில் படங்கள் எடுத்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் அங்கே சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை கதாநாயகன் ஆக்கியது ஜூபிட்டர் சோமு. அவர் வந்து ராஜகுமாரிங்கிற படத்தில் கொடுத்தார். அவர் தான் கதாநாயகன் ஆனார் அவர், இல்லையா? அப்படிப்பட்டவங்களாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரங்களை உருவாக்கினார்கள் ஸ்டூடியோ அதிபர்கள். அதன் பிறகு நட்சத்திரங்கள் வானுயர விஸ்வரூபம் எடுத்து விட்டார்கள். சிவாஜி, எம்ஜிஆர் என்கின்ற நட்சத்திரங்கள். அப்பொழுது அந்த நட்சத்திரங்களுடைய கவனத்தையும் கனிவான பார்வையையும் பெறக்கூடிய ஒருவர் யாராக இருந்தாலும், அவன் சாதாரண மேக்கப் மேனாக இருந்தாலும், சாதாரண மேக்கப் மேன் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஒரு மேக்கப் மேனாக இருந்தாலும், அவர் ஒரு சின்ன சிப்பந்தியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களுடைய கனிவான பார்வையையும் காருண்யத்தையும் பெறக்கூடியவர்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் ஆகிவிடுவார்கள். ஸோ நட்சத்திரங்கள் மின்ன ஆரம்பிக்கிறப்ப ஸ்டுடியோக்கு கிரகணம், ஸ்டுடியோக்களுடைய மெல்ல குறைகிறது. அந்த காலகட்டத்தில் தான் ஸ்டுடியோ அதிபர்களுடைய வீழ்ச்சி அப்பதான் வீழ்ச்சி, அவர்களுடைய உயரம் குறைகிறது. ஆனால் நாகிரெட்டியார் போன்றவர்கள் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு நட்சத்திரோடு கனிவாக கையோடு கை சேர்த்து அவர்கள் பயணித்ததன் காரணமாக அவர் நாடோடி மன்னனுக்கு அவ்வளவு பின்னணி கொடுத்துருக்கார். நாடோடி மன்னனை நாகிரெட்டியார் இல்லாமல் எடுத்துருக்கவே முடியாது. ஏன்னா 4 மணி நேரம் எடுத்துட்டார். எம்ஜிஆர் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தா 4 மணி நேரம். இதை எங்கே போட்டு காமிக்கிறது? பயந்து போயிட்டார். எம்ஜிஆரால் ஒன்றும் பண்ண, ஏன்னா அவர் விரும்பி எடுத்தது, அவரால் கட் பண்ண முடியுமா? அப்போ தான் அந்த ஜம்பு அப்படிங்கிற எடிட்டரை கூப்பிட்டு பாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணார், நான் பண்ணுறேன்னே அப்படின்னு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் எங்கே நடக்கும்? வாகினியில் தான். அந்த டெக்னீஷியன் இருந்தார், எடிட்டிங். அதனால் அந்த ஒரு நன்றி விசுவாசத்தில் அப்போது விஸ்வரூபம் எடுத்துட்டார் நட்சத்திரம் எம்ஜிஆர். ஆனால் இவருடைய இது குறையுது. ஆனால் அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு நான் நல்லா படம் பண்ணி தரேன். அப்போ படம் பண்ணுன்னா எங்கள் வீட்டு பிள்ளைன்னு வரும்பொழுது அதை நல்ல நல்ல வண்ணத்தில், அப்போது நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தலையிட்டா என்ன ஆகும்? எம்ஜிஆர் கடுப்பாயிடுவார். எம்ஜிஆர் நீங்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கோங்க, முழுக்க ஃப்ரீ பிளாங்க் செக். அவர் பண்ணியிருப்பாரு. அதை நாகிரெட்டியார் கற்பனை பண்ணியிருப்பாரா? சக்கரபாணி கற்பனை பண்ணியிருப்பாரா? இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு தளபதி 69 அதானே வருது பாருங்க. அது சாதாரண. இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா ஒரு காலம் வரும் நம் கடமை. அப்படிலாம் வந்து அவங்க பார்க்கும்பொழுது நான் 10 வயசு பையனா பார்த்தேன். அதை நம்ப மாட்டேங்க. நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் இல்லை, சிவாஜி ஃபேனாக மாறிட்டேன். 10 வயசுல எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தேன், 12 வயசுல சிவாஜி ஆகிட்டேன். என்ன உங்கள் மனசு மாறி போச்சு அப்படி. ஆனால் 10 வயசுல என்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது பாருங்கள்னு அவரையும் அழைத்து கொண்டு நான் காட்டியிருக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கு அதில் வந்து படம் அப்படி எடுத்தார். அதே காலகட்டத்தில் இந்த பிரசாத் ஸ்டுடியோ கூட இருந்தது இல்லை? ஆமாம், பிரசாத் வந்து ரொம்ப ரொம்ப அனுபவம் இருக்கு, இப்பவும் இருக்குது. இப்போ திரைப்பட கல்லூரி மாதிரிலாம் நடத்துறாங்க, இதெல்லாம் நடத்துறாங்க. இருக்கு, சிவா இருக்காரு. அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரசாத் வந்து முதல் இந்த படத்திலேயே இருந்திருக்கார். அது பேர் என்ன, முதல் பேசும் படம் இருக்கு பாருங்க, அதுலேயே நடிச்சிருக்கார்.
ஆகவே ஆரம்பத்துலேருந்து அப்போதே நடித்து அதன் பிறகு ஒரு இடத்துல பானுமதி சொல்கிறாங்க, ஒரு படத்தில் கிரகலட்சுமின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து அந்த தயாரிப்பாளர்கள் இவரை ஐயக்க வச்சு இவர் வேணவே வேணாம், இவர் நடிக்க வச்சு இவர் வேணாம் கொடுத்துருங்கோன்னு சொன்னோன்னே அவர் ஓடி வர்றார் பானுமதி கிட்ட. என்ன இப்படி பண்ணால் ரொம்ப அவமானமாக போய்டும், எனக்கு நீங்கள் ஒத்துக்கக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் அந்த தயாரிப்பாளர்கள்ட்டெலாம் கெஞ்சிருக்காரு. அப்போது அப்படிலாம் வந்தவர் மெல்ல 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 ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவார், இல்லைதா பேசாமல் இருப்பார். ரொம்ப ஒரு விவேகமான ஒரு நபர் அவர். அப்படிலாம் இருந்தவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மராட்டியில் ஒரு படம் வந்தது, அந்த படத்தினுடைய பேர் மறந்து போச்சு, மராட்டி லாங்குவேஜில். அதில் தான் இதய கமலம்னு எடுத்தார் அவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களாம் கொஞ்சம் என்ன விஷயம் தெரிஞ்சவங்க. இப்போது இருவர் உள்ளம்னு படம் வந்தது, இருவர் உள்ளம்னு சிவாஜியை வச்சு எடுத்தாங்க. அதை வச்சு அதை எடுக்கும்பொழுது கலைஞர் வசனம், கலைஞர் பராசக்தி எழுதினது அவர் கலைஞர் போட்டார். அவர் தான் என்ன படம் எடுத்தார், மனோகரா எடுத்தார், அதுலேயும் கலைஞர் வசனம்னு போட்டார், சிவாஜி போட்டார். பெரிய வெற்றிகள்லாம் அடைஞ்சார். அப்படிலாம் வெற்றி தொடர்ச்சியாக அவருடைய பெயரை சொல்லக்கூடிய அளவிலே அந்த ஸ்டுடியோ, அந்த இடம் இன்னும் இளையராஜா வந்து நாங்கள் இருக்கணும் தொடர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய அளவில் அந்த இடம் ஆமாம் இருந்தது. தூக்கி வெளியே போட்டாங்க. ஆமாம், அதுவும் நடந்தது. அது அவரை வந்து அவரையே நடிக்க வச்சு ராஜபார்வையில் கமலஹாசனும் போட்டார். அவரை நடிக்க வச்சார் கமலஹாசன் ராஜபார்வையில். இப்படி நான் உங்கள்கிட்ட நாகிரெட்டியாரை சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த பெரிய ஸ்டூடியோ அதிபர்கள்னு பார்த்தா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், அவருக்கு ஒரே ஒரு படம் பண்ணார், அன்பேவா. அது நல்ல சிறந்த படம். ஆனால் அந்த படத்தில் ஒரு சிறப்பு, ஏசி திருலோக் சந்தர் செஞ்சது. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, நான் தலையிட மாட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை வச்சு எப்படி எடுக்கணுமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க புத்திசாலிகள். அவரும் அது வாலியை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் என்ன பார்த்தார், புதிய சூரியன் அப்புறம் மாற்றினாங்க, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது, அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது. சேரன் எதுக்கு சாங்க? அவர் மலையாளியா சேரன், அதனால சேரன் போட்டாரு. அப்பயே அவரு எம்ஜிஆர் எப்படி அதான். அப்போ நீங்க மலையாளின்ட்டு காட்டுறதுக்கும் அதுல ஃபைட் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. லவ் ஸ்டோரி, ஜம்முன்னு காமெடி எல்லாம் இருக்கும். சரி, நாகேஷ் காமெடி, எம்ஜிஆரும் காமெடியில தெரிந்துப்பாரு. சரோஜா தேவி வித்தியாசமான படம். அப்படிலாம் இருக்கக்கூடிய அதை ஆட் பண்ணாங்க. அதை ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை ரசித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன். ஏதோ ஒரு அமுதத்தை குடித்ததுனால்தான் இளமையோட இருந்தார். குடிச்சாரு, வேற அமுதம் குடிச்சாரு, எதை வேணா சாப்பிட்டுருப்பார். அப்படிலாம் போட்டு ஒரே படம் தான் பண்ணி கொடுத்தார் அன்பேபால. அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆள் எஸ்.எஸ். வாசன், அவர் ராஜ்யசபா மெம்பர் ஆக்குனாங்க. யாரு ராஜ்யசபா மெம்பர்? 69ஆம் ஆண்டு இறந்தார். 63லேருந்து அவர் ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். அப்ப காங்கிரஸ் ஆட்சியில ராஜ்யசபா மெம்பரா இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு 100வது படம், தன்னுடைய 100வது படம் ஒளிவிளக்கு அவருக்கு பண்ணி கொடுத்தார். அதை கூட சொல்லுவாங்க, அதை டிலே பண்ணதுல அந்த ஒளிவிளக்கு கூட இவர் உடம்பு சரியில்லப்ப அமெரிக்கால இருந்தப்ப அந்த பாட்டு, இறைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் எத்தனையோ மணி விளக்கு, ஆண்டவனே உன் பாதங்களை அப்படிலாம் உன்னிடம் கையேந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஒரே படம். ஆனால் நாகிரெட்டியாருக்கு இரட்டை வேடத்துல எங்க வீட்டு பிள்ளையை எடுத்து கொடுத்துட்டு அதே மாதிரி நம் நாடு அவருக்கு திருப்பி 2வது பண்ணார். அந்த அளவுக்கு அவருக்கு அவரோட ஒரு க்ளோஸ்னஸ்ல இருந்தார். ஏன் சொல்றேன்னா, யாராவது ஒரு பெரிய சாம்ராஜ்யபதியாக இருக்கலாம்,
அவங்க காலத்துல மற்றவங்களோட சுமூகமா இருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்டுடியோக்குள்ள ஆதிக்கம் இருந்து நட்சத்திரங்கள் ஆதிக்கம்னு சொல்றீங்க. ஆமா, அந்த ஆதிக்கமா இருந்தா கூட இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பரிவும் பரஸ்பர மரியாதையும் இருந்ததன் காரணமாக அந்த ஸ்டுடியோவும் அதோட கூட டிராவல் ஆச்சு. அப்ப அந்த காலத்துல இந்த 4 ஸ்டுடியோ ரொம்ப பெரிய ஸ்டுடியோ இருந்தது. ஆனால் அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணாங்க, அவர் வந்து அங்க ஆஸ்பத்திரியா மாத்தினாரு. சார் இந்த ஸ்டுடியோக்கள் பல இருந்தது இல்ல சார்? ஆமா, நிறைய இருந்தது தமிழ்நாட்டுல. இப்போ அங்கே நான் சொல்றேனே, அங்க பார்த்தா விக்ரம் ஸ்டுடியோன்னு ஒன்று வரும். இப்போ நீங்க இப்போ வாகினி சொல்லிட்டேங்க, வாகினியை தாண்டி அப்புறம் கொஞ்சம் போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா ஃபிலிமிஸ்தான்னு ஒன்று வரும், விக்ரம் ஸ்டுடியோன்னு ஒன்று வரும், மெஜஸ்டிக் ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது. அதை தான் என்ன பண்ணாரு பிற்காலத்தில், அது வியாபாரம் குன்றிய போது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வந்து ரொம்ப பெரிய அளவில் கற்பகம் அந்த மாதிரி படங்கள் அதை எடுத்து பண்ணோன்னு என்ன பண்ணாரு, அதுக்கு வந்து கற்பகம் ஸ்டுடியோன்னு பேர் வச்சாரு. அவரை நான் அந்த இடத்துலையே அவருடைய ஸ்டுடியோவிலேயே நான் பேட்டி கண்டிருக்கிறேன், அவரை பற்றி எழுதியிருக்கேன். அப்போது அதை மாதிரி லெஃப்டில் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வந்து இது ஏவிஎம் ஸ்டுடியோ. ஏவிஎம்க்கு இந்த பக்கம் போனால் அருணாச்சலம் ஸ்டுடியோ, ஏ.கே. வேலன் அப்படிங்கிறவர், அவரை நான் பேட்டி கண்டு எழுதியிருக்கிறேன். ஒரே படம் தை பிறந்தால் வெளி பிறக்கும்ங்கிற படத்துல அவருக்கு வந்த லாபம் கொட்டுன்னு பொன்மழையாக கொட்டிச்சு. அதுல அருணாச்சலம் ஸ்டுடியோவை உண்டாக்குனாரு. அப்புறம் பல படம் எடுத்தாரு, பாதியா பீஸ் போட்டு வித்தாரு, எல்லாம் பண்ணாரு. அவரோட நான் பேசியிருக்கிறேன். அவர் பெரிய கழியை வச்சுக்கிட்டு வந்தார். நான் பார்க்கும்போது அவருடைய மனைவி இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுன்னு வந்தாங்க. அவருடைய மனைவி ரொம்ப லட்சணமாக மாங்கல்யமாக இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பரணி ஸ்டுடியோ பானுமதி இது பரணி ஸ்டுடியோவில் எடுத்து தான் அவங்க நிறையா படங்கள்லாம் எடுத்தாங்க. பரணி தன்னுடைய கணவன் ராமகிருஷ்ணாவை 43 திருமணம் செய்து கொண்டார்கள். 47 கணவனையே இயக்குனராக வைத்து தாங்களே தயாரித்து ஒரு படங்கள்லாம் லைலா மஜ்னு, ரத்னமாலா இது போன்ற படங்கள்லாம் தெலுங்கு. அது லைலா மஜ்னுன்னு தமிழில் ஒரு படம் வந்தது. ஸோ நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே இல்லை அங்கே இருந்து சென்னை தான் அந்த படத்தை தான் இருந்திருக்கு. அங்கே பரணி ஸ்டுடியோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு 60 வருடத்துக்குள்ள பானுமதியினுடைய வீரியம் அவங்களுடைய ஒரு மேல் நோக்கி செல்றது குறைஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டுடியோவை வச்சு எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி லாபம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ஏ.எல். ஸ்ரீனிவாசன், அதாவது கண்ணதாசனுடைய அண்ணன், அவர் என்ன பண்ணாரு, சாரதா அப்படிங்கிற ஒரு படத்தில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை டைரக்டர் ஆக்குனார். அப்படி டைரக்டர் ஆக்குன அப்புறம் அந்த சாரதா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த சாரதாவினுடைய பெயரில் இந்த பரணி ஸ்டுடியோவை லீஸுக்கு எடுத்து அதை சாரதா ஸ்டுடியோன்னு பெயர் வச்சார். ஓ, இப்படி இருந்தது, இப்படி எல்லாம் விவரமா இருந்தது. ஓ சரி, இப்போ அதெல்லாம் எல்லாம் என்ன இருக்கு, ஆஸ்பத்திரியா இருக்கு, இல்லைன்னா வெவ்வேறு ஒன்று இந்த மாதிரி. இல்லைன்னா இது இந்த ஸ்டுடியோக்குள்ள ஆதிக்கம் எப்போ குறைஞ்சிது சார்? ஆதிக்கம் வந்து நீங்க நட்சத்திரங்கள் 80 இல்ல, ஆதிக்கம் எப்போ குறைய ஆரம்பிச்சதுன்னா 50லேயே இந்த நட்சத்திரங்கள் சிவாஜி, எம்ஜிஆர் போன்றவர்கள் மிகப்பெரிய உன்னதத்தை அடைகிற பொழுது இவர்களுடைய வீரியம் குறைந்து. ஏன்னா எத்தனை படம், 22 படம்னு நினைக்கிறேன். தேவர் என்ன பண்ணுவார், சிவாஜிக்கு பணம், எம்ஜிஆருக்கு பணம்னா அப்படியே தூக்கி கொடுத்துருவார், பணத்தை தூக்கி கொடுத்துருவார். என்ன, அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சின்ன தயாரிப்பாளர்களும் பெரிய மனிதர்களாகிவிட்டார்கள். அப்பொழுது அந்த ஸ்டுடியோ அதிபர்கள் சின்னவர்களாகிவிட்டார்கள். அவர்கள் ஆக அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் 2-3 விஷயம் சொல்லிடுறேன். அதே மாதிரி இங்கே நகரத்தில் இடங்களுடைய விலை ரொம்ப அதிகமாக போச்சு. நகரத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு இடம் இருக்குது, 10 கிரவுண்ட் இருக்குது, 15 கிரவுண்ட் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ ரூபா வருது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு ரூபா வருது வருஷத்துக்குன்னா கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அந்த இடத்தினுடைய விலை மேலே ஏறி போச்சு. அப்படிங்கிறதுனால ஸ்டுடியோக்கள் இருக்கிற இடத்துல எப்படி இன்னும் லாபம் பண்ணுறது? ஒரு ஆஸ்பத்திரி வச்சா அந்த இடத்துல இன்னும் லாபம் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினா லாபம் பண்ணலாம். இப்படி அதெல்லாம் பண்ணி அந்த ஸ்டுடியோக்களை எல்லாம் ஆக்கிரமித்து விட்டு ஒரு நகரத்தினுடைய நெரிசலும், அந்த நகர நெரிசலின் காரணமாக அந்த நிலத்தினுடைய வேல்யூ அதிகமானதும் இந்த ஸ்டுடியோக்களுக்கு மூடு விழா நடத்தி விட்டது. இன்னொன்று சொல்றாங்க, ஸ்டுடியோக்களில் நடந்த படப்பிடிப்பு வெளியே போனனால அதுவும் ஒரு காரணம்ன்றாங்களா? சூப்பர் கொஸ்டின். இது வெளில ஏன் போச்சு அப்படின்னு கேட்டா, ஸ்டுடியோக்குள்ள நடக்கும் பொழுது அந்த கேமரா இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நீங்க கேமரா எடுக்கிறீங்க, எடுத்துன்னு வர முடிஞ்சது உங்களால. ஸ்டுடியோக்களில் இருக்கக்கூடிய கேமரா பாக்ஸ் கேமரான்னு பேர், மிக பெருசாக தூக்க முடியாது.
அப்படிலாம் இருந்து ஸ்டுடியோக்குள்ளே தான் எடுக்கணும். அப்படி இருந்ததில் ஸ்டுடியோக்குள்ள கேமராக்கள் எல்லாம் நல்ல கணிசமாக சின்னதாகவும் தூக்குவதற்கு ஏதுவாக இருப்பதாகவும் கனம் குறைந்தவையாகவும் கேமராக்கள் உருவாகின. அதுபோல் இந்த லைட்டும் கனம் குறைஞ்சதாக இருந்தது. அதனால எல்லாரும் ஸ்டுடியோக்குள்ளே இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் கேமராவை கையில் தூக்கிட்டு ட்ரைபாடோட கையில் தூக்கிக்கிட்டு வெளியில் போனாங்க, நேச்சராக எடுத்தாங்க. அது அப்படி வெளில போய் எடுத்தாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அது போனது. இன்னொன்னும் சொல்றாங்க, அதாவது இங்க தெலுங்கு, கன்னடம், அது உண்மை, மலையாளம் அப்படி இருக்கு. குறிப்பா தெலுங்கு ஆதிக்கம் நிறைய இருந்தது. அப்படி இருக்கிறப்ப ஹைதராபாத்ல ராமோஜி ஸ்டுடியோ 2500 ஏக்கர் உருவானது. அதனால தெலுங்கு சினிமா ராமோஜி எல்லாம் அப்புறம் பின்னாடி அதுதான் 90ல. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். ராமோஜி ராவ் ஸ்டுடியோ இன்னைக்கும் இருக்கு. அது 2500 இருக்கு. அதை வந்து மக்கள் பார்க்கக்கூடிய அளவு ஒருத்தருக்கு 1500 ரூபா கொடுத்து உள்ள போய் டெய்லி பாக்குற நூத்துக்கணக்கான பேர் பாக்குறாங்க. சோ ஸ்டுடியோக்கள் தேவைப்படுகின்றன என்பதை ராமோஜி ராவ் ஸ்டுடியோ போன்றது அது இன்னும் வலியுறுத்துகிறது. அந்த கருத்தை அதை இன்னும் அதிகமாக வலியுறுத்துவது போலவும் அடிக்கோடிடுவது போலவும் இப்ப ஸ்டுடியோக்கள் திருப்பி உருவாகுது. ஸ்டுடியோக்கள் உருவாகுதுன்னு சொல்லல. இப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ சென்னையில தான் பலவிதமான கதாநாயகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க எங்கெங்கயோ கூட்டின்னு போனா அவங்க வந்து வீட்டிலேயே இருந்து அவங்க இப்படி இருக்க தான் விரும்புறாங்க இல்லையா? அவங்க அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்துட்டு இவிபி ஃபிலிம் சிட்டி அல்லது கோகுலம் ஃபிலிம் சிட்டி அல்லது வேற இந்த மாதிரி நிறைய டிஆர் கார்டன்ஸு, அதே மாதிரி பையனூர் அப்படிங்கிறதுல பெப்சியினுடைய இடத்துல ஏகப்பட்ட இடம் கிடக்குது. அந்த இடத்துல பெரிய பெரிய செட்டு போட்டு ஸ்டுடியோ ஆகுது. அதனால என்ன லாபம் அவனுக்கு? சென்னைக்கு பக்கத்துலேயே இருந்து அதை எடுத்துட முடியாது. அதே வெளியில் போய் எடுத்தா ஏகப்பட்ட பேர் கூட்டம் போட்டு வந்து துன்பப்படுத்துவாங்க. அந்த கூட்டம்லாம் கிடையாது, நிம்மதியாக எடுக்கலாம். இப்படிப்பட்ட இடங்களுக்காக தேவைப்படுகிறது என்பதை காட்டுவதற்கு சென்னையை சுற்றியும் நமக்கு பலவிதமான ஏஆர் ரஹ்மானுடைய அந்த அவருடைய இசைக்கு எல்லாம் வச்சிருக்காரு. அங்கே 2 இது வச்சிருக்காரு. மீஞ்சூர்ல 2 இது வச்சிருக்காரு. அவரு இதை தாண்டி ரெட் ஹில்ஸ் எல்லாம் தாண்டி 50 கிலோமீட்டருக்கு மேல போகுதுன்னு பல பேர் போறது இல்லைன்னா கூட அது அந்த இடத்துல 2 ஸ்டுடியோ இருக்கு. ஆகவே ஸ்டுடியோக்களுடைய தேவை திருப்பி உருவாகுது, நிச்சயமா உருவாகி இருக்கிறது. அது ஒரு வேறு விதமாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற முறையிலே அவையினுடைய இடங்கள் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க அமைந்து இருக்கிறது. ஆகவே அப்படியே ஒரு சுழற்சி ஸ்டுடியோல வந்தது. எப்பவுமே சக்கரம் ஒரு கீழே இருந்து மேல போகும், திருப்பி மேல இருந்து கீழே வரும். அது நடந்திருக்கு. அப்படி திருப்பியும் ஸ்டுடியோக்களின் ஆதிக்கம் தொடங்க ஆதிக்கம் இல்ல, ஸ்டுடியோக்களுடைய தேவையை உருவாக. ஸ்டுடியோக்கள் எதுக்கு? ஒரு தேவையை பூர்த்தி பண்ணதுனால அந்த தேவை இன்றைக்கும் தேவை இருக்கிறது. அதனால் மீண்டும் உருவாகின்றன. இப்ப டெக்னாலஜியோட புது புது ஸ்டுடியோக்கள் உருவாகிறது. ஆனா ரொம்ப பெரிய இடம் தேவை. அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு நம்ம சொல்ல வேண்டியது. வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஆமா. வர்ச்சுவல் ரியாலிட்டியில உங்களுக்கே தெரியும், பின்னாடி ப்ளூ மேட்டு கிரீன் மேட்டை போட்டு எடுத்துரு. அப்படி என்ன பண்றாங்க, அங்க இதுல இமயமலையில வந்து ஒரு ஃபைட் சீன்ல இருக்காரு ஹீரோ. அங்கே போய் எடுத்துன்னு வரணும்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ செலவு எல்லாம். ஆகவே நல்ல மேட்டை போட்டு ஜம்முன்னு எடுத்து பெஸ்ட்டு சிஜியை போட்டு எடுத்துட்டா அது அப்படியே வந்து ஆகவே அந்த டெக்னாலஜி வீட்டு உள்ளே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஸ்டுடியோக்கள் அழிவுக்கு சினிமா படப்பிடிப்பு வெளியே போச்சோ, ஆமா, அதனால இப்ப வந்து வெளியே பிரச்சனைனால திருப்பி ஸ்டுடியோக்குள்ள எடுக்கலான்ட்டு உருவாகிறது. நகரத்தை சுத்தி தானே இருக்கு வாழ்க்கை, நகரத்துல தான் இருக்கார்கள் கதாநாயகர்கள் எல்லாம், அவங்களை சுத்தி தானே படமே. அதனால அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருந்துட்டு போகலாம், வீட்டுக்கு வந்துடணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டில் இருக்கணும், நம்மளுடைய இதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இன்னைக்கு உபயோகப்படுகிறது. மக்களுடைய ஏகப்பட்ட கூட்டம்லாம் வந்ததுன்னா, எம்ஜிஆர்லாம் பார்த்துருக்கோம், சிக்மகளூர்ல படம் நடந்தது, அவர் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, ஒரே கூட்டம் 10,000 பேர் கூட அது மாதிரி தான் நடக்குது. அது மாதிரி இதெல்லாம் அஜித் அதெல்லாம் எப்போவாவது நடக்கும். அது அவங்களோட இதை காட்டுறதுக்காக சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க தனியாக எடுத்துக்கிறாங்க, நிம்மதியா இந்த மாதிரி இடங்கள்ல தான் எடுத்துக்கிறாங்க. சார், தமிழகத்தில் சினிமா ஸ்டுடியோ எப்படி உருவாச்சு, எப்படி அதனுடைய ஆதிக்கம் குறைஞ்சிச்சு, திரும்பவும்
ஸ்டுடியோக்களின் தேவை ஏற்பட்டு இருக்கிறது ஆஹா. மிக தெளிவாக ஜெம் டிவிக்கு கூட பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.